நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அதை எந்த வகையில் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் தான் நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை. நான் என்ன செய்வது? யாருடைய தவறு? யாருடைய தவறு இது? யாருடைய தவறு? மாண்புமிகு உறுப்பினர் இடத்துக்கு போங்க. கோவிந்தசாமி இடத்துக்கு போங்க. உங்க இடத்துக்கு போங்க. கோவிந்த என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அதை எந்த வகையில் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் தான் நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை. நான் என்ன செய்வது? யாருடைய தவறு? யாருடைய தவறு இது? யாருடைய தவறு? மாண்புமிகு உறுப்பினர் இடத்துக்கு போங்க. கோவிந்தசாமி இடத்துக்கு போங்க. உங்க இடத்துக்கு போங்க. கோவிந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு விவகாரம் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பாமகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டத்தை முறையாக கொண்டு வரவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு அதையும் நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருந்தோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் தடை செய்து விட்டது, இது யாருடைய தவறு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியவற்றை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இதுதான் அதை எந்த வகையில் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் தான் நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை. நான் என்ன செய்வது? யாருடைய தவறு? யாருடைய தவறு இது? யாருடைய தவறு? மாண்புமிகு உறுப்பினர் இடத்துக்கு போங்க. கோவிந்தசாமி இடத்துக்கு